அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹஜ்ஜத் தொழுகை இரவின் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான தொழுகை இது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் அல் அஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத தொழுகையாகும். அவர்கள் இரவில் பாதியில் தூங்கிவிட்டு 1/3 தொழுவார்கள். பிறகு 1/6 பகுதியில் தூங்குவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் கடைசி 1/3 எஞ்சியிருக்கும், அதாவது மீதமாக இருக்கும். நம் இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி யார் என்னிடம் கேட்கிறாரோ நான் அவருக்கு கொடுக்கிறேன், யார் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறாரோ நான் அவரை மன்னிக்கிறேன், யார் என்னிடம் துஆ செய்கிறாரோ நான் அவரின் துஆவை ஏற்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆதாரம் நூல் புகாரி 1145, முஸ்லிம் 758. இதுதான் தஹஜ்ஜத் நேரோட சிறப்பு. அல்லாஹ்வே நம்மக்கிட்ட பேசுகிறான். ஃபர்லு தொழுகைக்கு அடுத்த தொழுகை சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜத் தொழுகை. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும். ஆதாரம் நூல் முஸ்லிம் 1163. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இரவு தொழுகையை கடைப்பிடியுங்கள், ஏனில் அது உங்களுக்கு முன்னிருந்த நல்லடியார்களின் வழக்கமாகும். மேலும் அது அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தையும் ஏற்படுத்தும், பாவங்களுக்கு பரிகாரமாகும், உடலில் இருந்து தீமையை தடுக்கும். ஆதாரம் நூல் திர்மிதி 3549. இதோட முக்கிய குறிப்பு என்னென்னா, நேரம் இஷாவுக்கு தொழுகைக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ருக்கு முன்னாடி வரையும் சிறந்த நேரம். அதாவது இதோட ரொம்ப சிறப்பான நேரம் எதுனா இரவின் கடைசி 1/3 குறைந்தது 2 ரக்காத்து, அதிகபட்சம் வரம்பு இல்லை, அதாவது இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 8 ரக்காத்து +3 வித்ரு தொழுகை தொழுவார்கள். அதாவது 8 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுகையும் 3 ரக்காத்து வித்ரும் தொழுவார்கள். 2 ரக்காத்தாக தொழுது கடைசியில் வித்ர முடிக்கணும். தினமும் முடியலனாலும் வாரத்தில் 2-3 நாளாவது இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதாவது தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. துனியாவோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தஹஜ்ஜத். மேலும் சுஜூதில் கேட்கப்படும் துஆ கண்டிப்பாக கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் தஹஜ்ஜத் தொழுபவர்களில் ஒருவராக ஆக்கி அருள் புரிவானாக, ஆமீன். அது மட்டும் இல்லாமல் தஹஜ்ஜத் தொழுது முடித்தோன்னே இந்த துஆவை ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இதன் பொருள், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை, ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன், அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், அவன் தூயவன், அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் யாரும் இல்லை, அவன் மிகப்பெரியவன், நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையை விட்டு விடுபடுவதும் அவனை கொண்டே நடக்கிறது. ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 1154. தஹஜ்ஜத் தொழுது முடிச்சுட்டு இந்த துஆவை ஓதிட்டு கண்டிப்பாக அல்லாஹ்கிட்ட நம்பிக்கையோட கையேந்தி துஆ செய்யுங்க. சிலருக்கு உடனடியாக கிடைக்கலாம், சிலருக்கு லேட்டாக கிடைக்கலாம் அல்லாஹ்கிட்டேருந்து பதில். அல்லாஹ்கிட்ட எந்த துஆவை கேட்டாலும் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும், அதாவது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு நல்லதாக சிறப்பாக்கி கொடு அல்லான்னு கேளுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ துஆ அதை கேட்டுட்டு இப்படி கேளுங்க. இந்த தஹஜ்ஜத் நேரமானது அல்லாஹ் நமக்கு கொடுக்குற இடத்துல இருக்கான். அப்படிங்கும்போது நம்ம அல்லாஹ்கிட்ட மனசார கேட்குற இடத்துலேருந்து கேட்கணும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஆசைப்பட்டது நிறைவேறும். ஹலாலான தேவைகள் அனைத்துமே.